ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சுகமாக இருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் எப்படி இருமனைட்டை எப்படி மண்ணிலேருந்து பிரிக்கிறேன்ற ஒரு தொழிற்சாலைக்கு போனோம். அங்கே எடுத்த ஒரு வீடியோ காட்சி தான் இது. ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். அதாவது மண்ணிலிருந்து தான் இல்மனைட் எடுக்கப்படுதுன்னு தான் சொல்லப்படுது. அந்த அந்த ஃபேக்ட்ரியை காட்ட முதல் அதை எப்படி பிரிக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த மெஷினரியை வச்சு தான் இது பிரிப்பு நடவடிக்கை நடக்குது. இங்கே மண்ணை இதுக்கு கொண்டு வந்து கொட்டும் ஒரு லேண்ட் மாஸ்டர் உண்டு, அதையும் பார்ப்போம். பின்னால் இதுகள் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு போய் அந்த இல்மெனைட்டுன்றது எங்களோட நாட்டின் ஒரு பலம், அதாவது டொலராக எங்களுக்கு வருது. இப்போ நாங்கள் மூலப்பொருள் இங்கே தான் நாங்கள் உற்பத்தி ஆகிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா வளமும் இருக்கிற ஒரு நாடுன்றது உங்களுக்கு தெரியும். என்றாலும் எங்களுக்கு முடிவு பொருள் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு நிதி பற்றாக்குறையால் நாங்கள் இந்த மூலப்பொருட்களை அந்த அவித்தி அடைஞ்ச நாடுகளுக்கு கொடுப்போம். இதான் அந்த பெரிய ஃபேக்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது இந்த மணல் குவிக்கப்பட்டிருக்குது. இங்கால இதன் மூலம் அவை பேருந்து திருப்ப எங்களுக்கு தருவினம் இல்மெனைட் அது தேவையான. இதால் கூட டாலர்ஸ் இலங்கை அரசு பெற்றுக்கொள்ளுது. இதே நாங்களே இங்கே முடிவு பொருளையே செய்தால் இன்னும் கூட நாங்கள் பணக்கார நாடு, ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக இருக்கும். என்ன எங்களுக்கு என்ன நிதி பற்றாக்குறை தான் பிரதானமாக இருக்குது. ஒரு பொருளாதார வளம் எங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இனி காலப்பகுதிகளில் அப்படியான செயற்பாடுகள் நடந்தால் கட்டாயம் நாங்களும் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக தான் வருவோம். இதில் தான் லேண்ட் மாஸ்டர்ன்னுட்டேன். இந்த இது ஜேஎஸ்பியோ அந்த இதில் மண்ணுகள் கொண்டு வந்து இதுக்காக போடுபடுது பார்க்குறீங்க. இதுக்குள்ளே அந்த பிரிப்பு நடவடிக்கை இருக்கும். அதில் வேலை செய்கிற தொழிலாளரையும் பார்க்குறீங்க. இது ரிங்கோ வழியில் தான் நாங்கள் இதை போனாங்க. இதுதான் அந்த தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலையாக இருக்குங்க பாருங்க. இது பெர்மிஷன் எடுத்து தான் இந்த இடத்துக்கு போகணும் கட்டாயம், சும்மா போயிடாது. ஏனெண்டா இது நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றுது. டொலர்ஸை அள்ளி கொட்டுது. இந்த மண்ணுகள் எடுத்து இது பைப் லைனால் இந்த ஃபேக்ட்ரிக்கு போகுது. இது பிரிம்ப இன்னொரு காட்சி அறை இருக்குது. இல்மெனைட்டுகள் இப்படி பிரித்து எடுக்கிறது அது இதில் போடு.